ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமுக்கும் நம்முடைய எஸ்எஸ்கேவுக்கு வந்து பயங்கரமாக வந்து சண்டை வந்து வீட்டில் வந்து நடக்குதுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த எஸ்எஸ்கே வந்து மீட் பண்ணோம் அப்படின்ட்டு பைரவி வந்து சொன்னோமே எஸ்எஸ்கே போயிட்டு மீட் பண்ணுறாங்க. பைரவியை பார்த்தது, என்ன பைரவி உன்னுடைய நிலைமை இப்படி வந்து அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இது காரணமே வந்து நீ தான் எஸ்எஸ்கே, நீ வந்து கைவிட்டதுனால தான் வந்து இன்றைக்கி எனக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, எதுக்கு வர சொன்ன பைரவி அப்படின்றதுக்கு, ஒன்றும் இல்லை எஸ்எஸ்கே, எனக்கு வந்து அந்த இலக்கியா வந்து சாகணும், அவள் வந்து இப்போவே சாகணும், உயிரோடையே வந்து இருக்கக்கூடாது, அவளால் நான் வந்து பட்ட அசிங்கம் ஏகப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளால் வந்து எனக்குமே வந்து பிரச்சனை இருக்குது, தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குது, அந்த கணக்கை மட்டும் நான் தீர்த்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து அவளை வந்து கூடி சீக்கிரம் வந்து போட்டு தள்ளுறேன் பைரவி, நீ எதுக்கு வந்து கவலைப்படாத, உன்னுடைய ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா ரேவதி அம்மாவுக்கு வந்து இப்படி இருக்கே, அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து ரொம்பவுமே வந்து நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது வந்து ஸ்பெஷலாக வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்னமே பண்ணாலும் நம்முடைய ரேவதி அம்மா வந்து காப்பாற்ற முடியாதுங்க. அவங்கள வந்து காப்பாற்றி அவங்களோட உயிரை வந்து பிடிச்சி வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க இருக்குது. நம்முடைய இலக்கியா வந்து இவங்க தான் உங்களை பெத்தாமா அப்படின்றது மட்டும் சொல்கிறது தாங்க. அந்த நம்முடைய கௌதமும் இலக்கியா எல்லோரும் வீட்டில் இருக்கிறப்ப இந்த எஸ்எஸ்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்எஸ்கே வந்து நேராக நடு வீட்டில் வந்து திறந்த வீட்டில் நாய் நோடுற மாதிரி வந்து நுழைஞ்சிட்றாங்க. நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா, எதுக்காக இவன் வந்து இங்கே வந்திருப்பான், டேய் நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி வந்து அவனுடைய சட்டியை வந்து பிடிச்சிடுறாங்க நம்முடைய கௌதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கௌதம் எதுக்கு நீ வந்து இப்படி வந்து கோவப்படுற, நீங்கள் வந்து மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கினீங்களா, அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லலான்னு தான் வந்தேன், மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கும் இலக்கியாவுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்குது, அது வந்து அவகிட்ட தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அவன் சத்தம் போட்டு சொன்னதுக்கு நம்முடைய இலக்கியா ஜானகி எல்லோரும் வந்து கேட்டுடுறாங்க. சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப இந்த எஸ்எஸ்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக நம்ம இலக்கியா வந்து ஷாக் ஆகுறாங்க. இன்னும் இந்த எஸ்எஸ்கே குரல் மாதிரி இருக்குன்ட்டு நம்மளுடைய ரேவதி அம்மாவுமே வந்து விண்டோ வழியாக வந்து எட்டி பார்க்குறாங்க. இந்த எஸ்எஸ்கே தான் தெரிஞ்சு பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. எங்கே இவன் நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டானோ, நம்மளை வந்து உயிரோட விடமாட்டான் போல இருக்கே, நம்ம மகன் வந்து கௌதம்னு தெரிஞ்சுன்னு கண்டிப்பாக வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்கும், அப்பனம் புள்ளியை வந்து அடிச்சுக்கிட்டு யார் சாவாங்கன்னு தெரியாது அப்படின்ற குழப்பங்கள் அவங்களுடைய மனசில் வந்து ஓட வந்து ஆரம்பிச்சு. நம்முடைய ஜானி அவன் பார்த்திங்கன்னா, என்ன அவன் பைத்தியக்கார மாதிரி இலக்கிய கையில் ஏதோ தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குதுன்னு சொல்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி அம்மாவுமே வந்து கிட்ட வந்து எஸ்எஸ்கே என்ன அவனுக்கு வேலை, வீட்டை விட்டு வெளியே கிளம்புறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. நம்முடைய இலக்கியா அவங்க வந்தது பார்த்திங்கன்னா, என்ன இலக்கியா இவன் வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ வந்து கணக்கு தீக்கணும்னு வந்து சொல்கிறான், என்ன அது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து நம்முடைய இலக்கியா பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து சொல்லாத வந்து நம்முடைய ரேவதியோட விஷயத்தை வந்து சொல்லாத மறைச்சி, இப்படி தான் அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கணும்ல, அந்த இடத்த வந்து வாங்கினதுக்காக தான் அவன் வந்து இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை வந்து நம்ம கையில் இருக்க டாக்குமெண்ட்டெல்லாம் இன்கம் டேக்ஸ் கையில் வந்து கொடுத்துருவோன்னு சொன்ன மிரட்டினால, அதுக்கு தான் வந்து அவனுக்கும் எனக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்குன்னு வந்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்ல போகிறாங்க. வரபர் எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி